பிஎஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி அத்தியாயம் 4. பேஸ்கெட் பால் கிரவுண்டில் இருந்த ரகுவிடம் ஓடினான் திவாகர். ரகு ரகு, என்னடா பிஎஸ் ஸ்கூலோட சேர்மன் சுந்தரமூர்த்தி வந்திருக்காரா என்றான் அசட்டையாக. எப்படிடா உனக்கு தெரியும்? ஆச்சரியமாக கேட்டான் திவாகர். அவர் கார் நம்ம காம்பவுண்டுக்குள்ளே வர்றதை தான் பார்த்தேனே. 5533 தானே அவர் கார் நம்பர். அவர் கார் நம்பர் முதற்கொண்டு தெரிஞ்சு வச்சிருக்கியாடா? நாம் ஒன்று அடையணும்னு நினைக்கிறப்போ அதை பற்றி டாப் டு பாட்டம் தெரிஞ்சு வச்சிருக்கணும்டா. இந்த 2 வருஷத்தில் நீ ரொம்ப மாறிட்ட ரகு. எல்லாம் அந்த சுண்ணு வந்துட்டு போனதுக்கு அப்புறம்தான். இது சந்தோஷமா வருத்தமா? சந்தோஷம் இல்லாமல் போகுமா? ஆனால் வருத்தம் இல்லை, பயமாக இருக்கு. தன் கையில் இருந்த பாலை கூடையில் அசால்ட்டாக ஷூட் செய்தவன் திவாகரிடம் திரும்பி ஏன் என்றான். ஒருவேளை நீ எங்கேயாச்சும் தோத்துட்டா மறுபடியும் பழைய மாதிரி ஆகிடுவியோன்னு பயமா இருக்குடா. வெற்றி ஒரு போதை மாதிரி திவா. அதை ஒரு தடவை அடைஞ்சிட்டா அது எப்பவும் விட மனசு வராது. கவலைப்படாத, எனக்கு அப்படி ஒரு சூழ்நிலை எப்பவும் வராது. அப்படி நடந்தா முதல்ல சந்தோஷப்படுறவன் நானாதாண்டா இருப்பேன். புன்னகைத்தான் ரகு. அதை விடு, இப்போ நீ வரியா? அப்பா கூப்பிடுறாரு. நான் வரல. நான் சொல்கிற மாதிரி போய் சொல்லு. அந்த சேர்மனே என்னை தேடி வருவார். டேய், இது உனக்கே ஓவரா தெரியலையா? ரகு அவனை ஒரு பார்வை பார்த்து விட்டு திரும்பிக் கொள்ள, சரி சரி, நான் போய் சொல்கிறேன், நீ சொல்கிறது நடக்குதான்னு பார்ப்போம் என்று விட்டு வெங்கட்ராமனிடம் சென்றான். எங்கடா அவன் வரல? 2 மினிட்ஸில் வரானாம்ப்பா. பாஸ்கெட் பால் விளையாடிக்கிட்டு இருக்கான். அவன் கூறியதை கேட்டு ஆச்சரியமாக பார்த்தார் சுந்தரமூர்த்தி. யார் பாஸ்கெட் பால் விளையாடுறது? ரகுவா? ஆமாம் சார் என்றார் வெங்கட்ராமன். அவனுக்கு அதெல்லாம் விளையாட தெரியுமா? சும்மா கொஞ்சமாக விளையாடுவான் சார். அப்போ வாங்களேன், அப்படியே ஒரு வாக் மாதிரி போயிட்டு ரகுவை பார்த்துட்டு வந்துடலாம். சுந்தரமூர்த்தி கூறியதை கேட்டு வாயை பிளந்து விட்டான் திவாகர். வாங்க சார் என்ற வெங்கட்ராமன் சுந்தரமூர்த்தியை அழைத்து கொண்டு நடக்க தன் நிலை அடைந்து அவர்கள் கூடவே நடந்தான் திவாகர். அவன் சொல்கிறதெல்லாம் நடக்குதா, இல்லை நடக்கிறத முன்னாலேயே கரெக்டாக கெஸ் பண்ணுறானா என்று யோசித்து கொண்டே சென்றான். ஆனால் இது இரண்டுமே இல்லாத வேறு ஒரு பதிலை அவன் நண்பன் வைத்திருக்கிறான் என்று அவனுக்கு தெரியவில்லை. தெரியும் போது இன்னும் அவனை கண்டு பிரமிப்பான். திவாகர் ரகுவை ஆச்சரியமாக பார்ப்பது இந்த 2 வருடங்களாக மட்டுமல்ல, அவன் இந்த பிருந்தாவனத்திற்கு வந்த முதலேதான். ரகுவுக்கும் அவனுக்கும் ஒரே வயதுதான். ஆனால் அப்பா அம்மாவை இழந்துவிட்டு அவன் இங்கே வந்தபோது அவனுக்கு வயது 5. முதலில் அவன் ரகுவை பார்த்தபோது அவன் அழகை வியப்பாக பார்த்தான். அங்கே அவனின் முதல் தோழன் ஜெய்தான். அவனிடம் கேட்டான், இப்போவே இவ்வளோ அழகாக இருந்தா பிறந்தப்போ எவ்வளோ அழகாக இருந்திருப்பான். எப்படித்தான் இவனை தூக்கி போட இவங்க அம்மாவுக்கு மனசு வந்துச்சோ. எங்கள் அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மனசாட்சியே இல்லாமல் என்னையே அழகுன்னு கொஞ்சம் என்றான். ஏனெனில் அவன் நிறமும் அழகும் ரொம்ப குறைவு. வளர வளர ரகு படிக்கும் புத்தகங்களை கண்டு கூட பிரமித்து போவான். இவனுக்கு இதெல்லாம் எப்படிடா புரியுது என்று ஜெய்யிடம் புலம்புவான். ரகுவோடு நட்பை வளர்த்து கொள்ள பிரியப்படுவான். ஆனால் அவன் யாரோடும் அதிகமாக ஒட்டாததில் அவனுக்கு வருத்தமே. ரகுவின் அந்த தாழ்வு மனப்பான்மை மறைந்து அவன் மாறிக்கொண்டிருந்த வேளையில் ஒரு தம்பதி வந்து ஜெய்யை தத்தெடுத்து கொண்டு சென்று விட்டனர். தங்கள் மகனை இழந்ததால் அந்த பெண்மணி மிகவும் மன அழுத்தத்தில் மூழ்கிவிட மருத்துவரின் ஆலோசனைப்படி அவர்கள் மகனின் வயதில் இருக்கும் ஒரு பையனை தத்தெடுப்பதற்காக வந்தனர். ஜெய் உருவில் தங்கள் மகனை கண்டவர்கள் அவனை தத்தெடுத்து கொண்டனர். அவன் சென்ற பிறகு தனியாகவே இருந்த திவாகர் மெல்ல ரகுவிடம் நெருங்கினான். அவனும் மெல்ல தன் குணத்தை மாற்றிக்கொண்டு எல்லோரிடமும் பேச ஆரம்பித்து இருந்ததில் திவாவின் நட்பை உதாசீனம் செய்யாமல் ஏற்றுக்கொண்டான். திவாகரும் ரகு என்ன எதிர்பார்க்கிறான் என்று புரிந்து அதற்கு ஏற்றபடியே நடந்து கொள்ள ஆரம்பித்தான். ரகுவிற்கு தன்னை யாரேனும் பரிதாபத்தோடு பார்த்தால் பிடிப்பதில்லை என்று உணர்ந்து அவனிடம் பரிதாபத்தை தவிர்த்து விடுவான். இன்னும் சொல்லப்போனால் அவனோடு இயல்பாக போட்டி சண்டை என்று இருப்பதையே விரும்புகிறான் என்று உணர்ந்து கொண்டான். அதனால் திவாகரோடு இன்னும் நெருங்கினான் ரகு. முன்தினம் பத்திரிகைகளுக்கு பேட்டி அளிக்கும் முன் திவாகரிடம் கூறினான் ரகு, நான் எப்படி பேட்டி தந்தா அந்த பிஎஸ் ஸ்கூல் சேர்மன் என்னை தேடி வருவாரோ அப்படி தரப்போறேன் என்றான். அவன் சொன்னதை முதலில் திவாகர் நம்பவில்லை. ஆனால் அவன் தந்த பேட்டியை பார்த்து அதிர்ந்தான். எனக்கு ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணும்னு ரொம்ப ஆசை. இன்னும் கொஞ்சம் கைடன்ஸ் கிடைச்சிருந்தா எப்படியும் ஃபஸ்ட்டு வந்திருப்பேன். அந்த கோச்சிங்குக்காகத்தான் பிஎஸ் வித்யாலயாவில் 9th சேர ஆசைப்பட்டேன். பட் என்கிட்ட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் பெர்ஃபார்மன்ஸஸ் அதிகமாக இல்லைன்ற விஷயத்தில் என் மார்க் கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு.
அதனால் என்னால் அங்கே சேர முடியாமலேயே போயிடுச்சு. அன்னைக்கு பிரின்சிபால் கூட எனக்கு சீட்டு தர முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டார். இப்போது அங்கே சேரலாம், ஆனால் அங்கே படிக்கிற அளவுக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்குமான்னு தெரியல. அவன் பேச்சு எல்லா ஊடகங்களிலும் வலம் வந்தன. என்னடா உன் பிளான்? இரவு திவாகர் கேட்டான். அந்த ஸ்கூல் பொண்ணு ஸ்டேட் 4th. இப்போ அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் அந்த பிரின்சிபாலை வச்சு கிழின்னு கிழிச்சிருப்பாரு. எல்லாரும் சொல்லுவாங்க இவங்க ஸ்கூலோட ப்ரைடை இழந்துட்டாங்கன்னு. அதை சரி கட்ட நாளைக்கே என்னை தேடி வருவார், அதுவும் ஸ்காலர்ஷிப்போடவே. வெளியில இருந்து ஸ்பான்சர்ஷிப் வந்தால் அவங்களுக்கு தானே அவமானம். அப்புறம் என் மார்க்குக்கு என்ன சலுகை அவங்க தராங்கன்னு பேச்சு வரும் இல்லை. நான் வேற அவங்க ஸ்கூல் பேரை ப்ரமோட் பண்ணியிருக்கேன், அதுக்காகவே இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லி சிரித்தான். திவாகர் அவனை திறந்த வாய் மூடாமல் பார்த்து கொண்டிருக்க வெங்கட்ராமனோ இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார். அப்பா, நான் சொன்னதை சாதிக்க போகிறேன்ப்பா, ஆர் யூ ஹாப்பி என்றான். அவனை ஆறத் தழுவி உச்சி முகர்ந்தார் வெங்கட்ராமன். மூவரும் பேஸ்கெட் பால் கிரவுண்டை அடைந்த போது, இங்கே பாரு, இந்த உள்ளங்கையில் பால் படவே கூடாது, 5 விரலால் மட்டும்தான் பேலன்ஸ் பண்ணணும் என்று ஒரு சிறு பையனுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருந்தான் ரகு. இவர்களை கண்டுவிட்டு, சாரி சார், வெல்கம், நானே வந்திருப்பேனே என்றான் மாறாத புன்னகையோடு. இட்ஸ் ஓகே மை பாய், கம் ஹியர் என்றார் சுந்தரமூர்த்தி. திரும்பி அவரை பார்த்து பேசிக்கொண்டிருந்தவன் தன் வலது கையில் ஸ்டிக்கை ஊன்றி நின்றிருக்க, இடது கையால் அசால்ட்டாக பாலை தூக்கி பின்னால் போட அது நேராக சென்று கூடைக்குள் விழுந்தது. அதனை ஆச்சரியமாக பார்த்தார் சுந்தரமூர்த்தி. வாட் ஹேப்பன் சார் என்றான் எதுவும் தெரியாதவன் போல. பேஸ்கெட் பால் விளையாடுற, பட் வேறு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எதுவும் தெரியாதுன்னு அன்னைக்கு எங்கள் ஸ்கூலில் ஏன் சொன்னேன்? நோ சார், நான் தெரியாதுன்னு சொல்லவே இல்லையே. ஈவன் ஐ ஹேட் சர்டிஃபிகேட்ஸ் இன் செஸ் ஆல்சோ, பட் பிரின்சிபால் சார் அதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டாரு. இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் தான் நான் பேஸ்கெட் பால் கற்றுக்கவே ஆரம்பித்தேன். இப்போ கூட சும்மா கொஞ்சமாக விளையாடுவேன், அவ்வளவுதான் சார். அவன் பேச்சும் தன்னடக்கமும் அவருக்கு மிகவும் பிடித்து போனது. அவன் தோள் மீது கை போட்டு இயல்பாக பேசியவாறே நடந்து சென்றார் சுந்தரமூர்த்தி. வெங்கட்ராமன் அந்த இடத்திலேயே நின்று கொண்டார். திவாகர் அவரிடம், அப்பா, இந்த ரகு பயங்கரமான ஆளுப்பா என்றான். அவன் முகத்தை அவர் பார்க்க அவனோ பெருமையோடு ரகுவை பார்த்து கொண்டிருந்தான். நீ என்ன படிக்கணும்னு நினைக்கிற? மெடிக்கல் ஆர் இன்ஜினியரிங்? நோ சார், ஐ வாண்ட் டு லேர்ன் பிஸ்னஸ். வாட்? திகைப்பாக கேட்டார் சுந்தரமூர்த்தி. எஸ் சார், இந்தியாவோட பெஸ்ட்டு பிஸ்னஸ் ஸ்கூலில் என் யூஜி இருக்கணும், அப்புறம் வேர்ல்டோட பெஸ்ட்டு பிஸ்னஸ் ஸ்கூலில் என் பிஜியை முடிக்கணும். தட் இஸ் மை ஆம்பிஷன். நீ பிஸ்னஸ் பண்ண போறியா? சின்னதாக சிரித்தான். நோ சார். தென் ஒய்? ஐ ஷுட் லேர்ன் எவ்ரிதிங் அபவுட் பிஸ்னஸ். பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் எல்லாம் என்கிட்ட ஹெல்ப் கேட்டு நிற்கணும். ஐ ஷுட் பி தி கிங் மேக்கர். அவன் பதிலில் திகைத்து போய் பார்த்தார் சுந்தரமூர்த்தி. தான் சொல்லியதை சாதித்தான் ரகு. அவனுக்கு அவர்கள் பள்ளியிலேயே சீட்டும் கொடுத்து அவனை படிக்க ஸ்காலர்ஷிப்பையும் ஏற்பாடு செய்து கொடுப்பதாக சொல்லிவிட்டார் சுந்தரமூர்த்தி. இரவு ரகுவிடம் தன் சந்தேகத்தை கேட்டுக்கொண்டிருந்தான் திவாகர். டேய், நீ எப்படி நடக்க போகிறத முன்னாலேயே சொல்கிற, இல்லை நீ சொல்கிற மாதிரியே எல்லாம் நடக்குதா? ரெண்டுமே இல்லை. பின்ன என்ன நடக்கணும்னு நான் டிசைட் பண்ணுறேன், அப்படி நடக்க வைக்கிறேன். அதை கேட்டு திகைத்தான் திவாகர். டேய், என்னடா அப்படி பார்க்குற? ஐ வில் டிசைட் எவ்ரிதிங் ஃபார் மீ. என் வாழ்க்கையை நான் தான் முடிவு பண்ணுவேன், அதன்படி தான் நடக்கும். இல்லை, நடக்க வைப்பேன் என்றான் திமிராக. ரகு நினைத்ததை சாதித்தானா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.